வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பொடுதலைக்கீரை. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது நம்மளோட தலைமுடிக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இதை துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். இதை அரைச்சி தலையில் வேர்களில் படுற மாதிரி நம்ம தலைமுடியில் தடவலாம். இதை தலையில் தடவுவதன் மூலம் நமக்கு தலையில் பூச்சி வெட்டு இருந்தாலும் பொடுகு தொல்லை இருந்தாலும் நொடி போதில் நீங்கிடும். இது சாதாரணமாகவே வயவெளியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பக்கத்தில் வீடு சுற்றியும் இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி கொடி மாதிரி படர்ந்துருக்கும். எங்கள் வீட்டை சுற்றி தான் இது படர்ந்துருந்துச்சு. அதுலேருந்து பிடுங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை துவையல், பூண்டு, புளி, மிளகாய் இதெல்லாம் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையும் சேர்த்து வதக்கி துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பூ எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதை பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இதுதான் பொடுதலையோட பூ. காலையில் வீட்டை சுற்றி பார்க்குறப்போ இந்த கீரை வீடை சுற்றி நிறைய படர்ந்துருந்துச்சு. இதை பாருங்கள், இதோட இலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இது மாதிரி தான் இருக்கும். இதை அரைச்சி தலையில் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் தலையில் தேய்ச்சி வந்தால் பொடுகு தொல்லை இருக்காது. நல்லா முடியும் வளரும். பூச்சி வெட்டாக இருக்கட்டும், இல்லை முடி கொட்டுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இதை அரைச்சி நீங்கள் தடவுனீங்கனாக்கா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடி நிறைய இடங்களில் கொடி மாதிரி படர்ந்துருக்கும். அதோட வேர் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், வேறாக இருக்குது பாருங்கள். இது மாரி தான் கொடியாக படர்ந்துருக்கும். நான் இதை எங்கள் வீட்டு பின்னாடியிலேருந்து பிடுங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை மாதிரி நிறையா இருக்குது. இதோட இலையும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக பெருசாக இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன். இதுதான் பொடுதலைக்கீரை. இதோ பாருங்கள், நிறைய இடத்துல இந்த மாதிரி கீரை நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நல்லா காடாக இருக்குது பாருங்கள். அது ஃபுல்லாகவும் பொடுதலை தான். இதோட பூவை பாருங்கள். இதெல்லாம் காடாகவே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.